பிபன் கிருஷ்ணனையே பானம் பண்ணிட்டு இருந்தான். வதன் கிருஷ்ணனையே பேசிட்டு இருந்தான். விசரன் கிருஷ்ணனை நினைச்சுட்டே சஞ்சரிச்சுட்டு இருந்தான். ஸ்வபன் கிருஷ்ணனை நினைச்சுட்டே தூங்கிட்டு இருந்தான். ஸ்வசன் கிருஷ்ணனை நினைச்சுட்டே சுவாசம் விட்டு இருந்தான். அப்பேற்பட்ட அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சாக்ஷாத் ஈஸ்வரனாவே இருக்கிற அந்த கண்ணன் கம்சனை வதம் பண்ணி கம்சனோட உயிர் பிரியற சமயத்துல அவனுக்கு தம் சக்ராயுதம் அக்ரதஹ ததர்ஷ, அதுல சாரூப்பியம் சொல்ற முக்திய பகவான் கம்சனுக்கு கொடுக்குறான். தன்னோட பார்ஷதனை எடுத்துட்டு விட்டான் பகவான். அப்போ இது கருணை அல்லவோ? அதிகம் சந்தோஷமுடைய அவ என்ன பண்ணினா, சொர்க்கத்தில் இருக்கிற திவ்யமான புஷ்பங்கள், பாரிஜாதம் முதலான புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே மழை மாதிரி சொரியறா, புஷ்ப விருஷ்டி பண்ணறா. நிஷ்கலங்கமான அநேக ஜீவிகளையும் அநேக மனுஷாலையும் நீங்கள் துரோகிச்ச இல்லையா ஜீவிச்சு இருந்த காலத்துல? அதனாலதான் சாக்ஷாத் ஈஸ்வரனே இப்போ உங்களுக்கு இந்த சிக்ஷையை தந்திருக்கார். சாக்ஷாத் பகவான், அந்த பகவான் தான் நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்க. அந்த பகவான் இவன்னே சொல்றாங்க, ஏஷஹி, இந்த கண்ணன் தான் அந்த பகவான். नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदिशतारिणे। नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरय। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितदैतवोऽत्र परमो निर्मलसराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते। किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका। भूतैर्महद्भिर्ययिमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोलं कृषिष्ट भगवान् वचांसि मे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। அப்போ லாஸ்ட் கிளாஸ்ல பகவான் கம்சனை ஆச்சரியமா வதம் பண்ணற அந்த பாகம் பார்த்தோம். இப்படி கம்பீரமா பகவான் வதம் பண்ணறான், இப்படி ஓரோரோ மல்லன் மாதிரியும் வதம் பண்ணறான். அந்த பாகம் எல்லாம் பார்த்தோம். அதுல கூடன் சொல்ற ஒரு மல்லன் முஷ்டிகனையும் சாணூரனையும் வதம் பண்ணி அங்க நின்று இருக்கிற கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் நேர பாயரா. அந்த கூடனை
ராமன் வதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஷலன் தோஷலகன் சொல்லி 2 பேர் வரா. ஷலனை காலால் மிதித்து வதம் பண்ணினான் பகவான். தோஷலன்னு ஒரு பதத்தை வச்சு அப்படியே கிழிச்சு போட்டு விட்டான். அதுக்கப்புறம் பாக்கி இருந்த மல்லன்மாரெல்லாம் கண்டு பயந்து நடுங்கிட்டு ஓடுறா ஓட்டம், திரும்பி வரவே இல்லை கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது? இதெல்லாம் கண்டு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சு விட்டா. எல்லாருமே வாத்திய கோஷங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு விட்டா. ஆகாசத்துலேயும் துந்துபி முழங்க ஆரம்பிச்சு விடுத்து. கம்சனுக்கான மகா கோபம், பயம். அதனாலே பேரியெல்லாம் நிறுத்த சொல்றான். சொல்லி உச்சத்துல கர்ஜனை பண்ணறான். வசுதேவரை வதம் பண்ணணும், தேவகியை வதம் பண்ணணும், உக்ரசேனரை வதம் பண்ணணும், நந்தனை கெட்டணும், கோபன்மாரோடெல்லாம் பைசா பணம் என்னெல்லாம் இருக்கோ அந்த தனம் எல்லாம் அபகரிக்கணும் எல்லாம் சொல்லி கட்டளை போடுறான். இதெல்லாம் கேட்டதும் பகவானுக்கு கோபம் வந்தது. அப்படியே தன்னை லகுவா பண்ணிட்டு உச்சத்துல மேல உட்கார்ந்து இருக்கிற கம்சன் மேல ஒரு சிங்கத்தை மாதிரி பாஞ்சு அவனோட சிண்டை பிடிச்சு இழுத்து தலையில இருக்கிற கிரீடத்தை தள்ளி கையில வாழும் பரிச்சயம் வச்சுட்டு இருந்தான் கம்சன். அதால வெட்ட ശ്രമിச்சான். ஆனா அது ஒன்றும் முடியலை. பகவான் மேல ஒண்ணுமே ஆகலை. அப்படியே கம்சனை தள்ளினான் கண்ணன். லகுவா கிளம்பின கண்ணன் கம்சனை வதம் பண்ணுற சமயத்துல குருவாயி எல்லா பிரம்மாண்டங்களையும் தன்னோட உதரத்துல வச்சுட்டு இருக்கிறவன் அல்லவா பகவான். அந்த பகவானோட பாரம் யாருக்கோது தாங்க முடியுமோ? அந்த பாரத்தை எல்லாம் கம்சன் மேல இறக்கினான். அப்படியே தாழ தள்ளினான். கம்சனுக்கு உடனே வதம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? மதுரா பட்டண வாசிகள் எல்லாம் அழ ஆரம்பிச்சு விட்டா. எவ்வளவுதான் துஷ்டனா இருந்தாலும் ஒரு ஆள் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளை பத்தி குற்றம் யாரும் சொல்ல மாட்டான். அஷோ இப்படி ஆயிடுத்தே அவனோட நிலை சொல்லி அனுத்தபிப்பா. அது மாதிரியே பிரஜைகள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு எல்லாரும் அழ ஆரம்பிச்சு விட்டா. ஹா கஷ்டம், ஹா கஷ்டம், ஹா 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 சொல்லி ஹாகாரம் பண்ண ஆரம்பிச்சு விட்டா. அப்படியே அவள்லாம் பார்த்துட்டு இருக்க மரணம் அடைஞ்சு கிடக்கிற அந்த கம்சனை அப்படியே இழுத்துண்டு கண்ணன் வரான். அப்படி வர அந்த கண்ணனை பார்த்து எல்லாருமே நடுங்கற. யாருமே முன்னாடி போகக்கூடி தைரியம் இருக்கலை. ஸ்வஜனங்கள் கூடி நடுங்கி விட்டா. அப்படியே அந்த கம்சனை கொண்டு அங்கே போட்டுட்டு என்ன சம்பவிக்கிறது? அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது உள்ளது இன்னைக்கு பார்க்கலாம். கம்சனுக்கு என்ன ஆச்சு? மரணமா? இது அல்ல, மோட்சம். ச நித்யதோத்விக்ன தமீஸ்வரம் பிபன் வதன் வா விசரன் ஸ்வபன் ஸ்வசன் ததர்ஷ சக்ராயுதமக்ரதோ யதஸ்ததேவ ரூபம் துரவாபமாப. ச நித்யதோத்விக்ன தமீஸ்வரம் சஹ நித்யதாயதஹ. நித்தியம் கம்சனோட ஸ்வபாவம் என்னது சொல்லி கேட்கறத, எந்த ஒரு ஈஸ்வரனை நித்தியம் கம்சன் தியானம் பண்ணிட்டு இருந்தானோ அந்த பகவானே, அந்த பகவானோட கையாலேயே மரணம் வரிக்கேண்டி வந்தது கம்சனுக்கு. பயத்தால உத்விக்னதியா, பயப்பட்ட புத்தியோட கம்சன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருந்தான். பிபன், கிருஷ்ணனையே பானம் பண்ணிட்டு இருந்தான். வதன், கிருஷ்ணனையே பேசிட்டு இருந்தான். விசரன், கிருஷ்ணனை நினைச்சுட்டே சஞ்சரிச்சுட்டு இருந்தான். ஸ்வபன், கிருஷ்ணனை நினைச்சுட்டே தூங்கிட்டு இருந்தான். ஸ்வசன், கிருஷ்ணனை நினைச்சுட்டே சுவாசம் விட்டுட்டு இருந்தான். அப்பேற்பட்ட அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சாக்ஷாத் ஈஸ்வரனாவே இருக்கிற அந்த கண்ணன் கம்சனை வதம் பண்ணி கம்சனோட உயிர் பிரியற சமயத்துல அவனுக்கு தம் சக்ராயுதம் அக்ரதஹ ததர்ஷ, அவனுக்கு முன்னாடி அவன் மார்ல இப்படி நின்றுண்டு சக்கராயுதத்தோட சதுர்புஜ விஷ்ணு ரூபத்துல அந்த கம்சனுக்கு தரிசனம் கொடுக்குறான். அந்திம ஸ்மிருதியும் பகவான் தான், கிருஷ்ணன் தான். எந்த ஒரு கிருஷ்ணனை அவன் நினைச்சுட்டே இருந்தானோ கம்சன், சாப்பிட்றத உண்ணும் சோறு பருகன் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் அப்படியே நினைச்சுண்டு எல்லாமே கிருஷ்ணன் சொல்லித்தானே கம்சனுக்கு அந்த ஒரு பாவம் இருந்தது. பயத்தாலியா இருந்தாலும் அனவரதம் கிருஷ்ண தியானமே சித்திச்சது கம்சனுக்கு. அதனால பகவானே அந்த அந்திம ஸ்மிருதியும் அவனுக்கு கொடுத்தான்னு சொல்றதுதான் நீங்க ஆச்சரியம். அப்படியே சக்கராயுதத்தை தரிச்சுட்டு சதுர்புஜா ரூபத்தோட கமல நயன்னா மந்தஹசிச்சுட்டு கம்சனுக்கு அப்படி ஒரு தரிசனம் கொடுத்தான். என்னாச்சு? துரவாபம் ததேவ ரூபம் ஆப. எந்த ரூபத்தை பகவான் காட்டினானோ கம்சனுக்கு அதே ரூபத்தை கம்சன் அடைஞ்சு விட்டான். அதுதான் சாரூப்பிய முக்தி. முன்னாடியே நிறைய விதத்துல முக்தி உண்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுல சாரூப்பியம் சொல்ற முக்திய பகவான் கம்சனுக்கு கொடுக்குறான். தன்னோட பார்ஷதனை எடுத்துட்டு விட்டான் பகவான். அப்போ இது கருணை அல்லவோ? பகவான் கம்சனை வதம் பண்ணினான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவா. ஆனா ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னுள்ளது இப்பதான் தெரியறது, இந்த ஸ்லோகத்துல தான் தெரியறது.
तस्यानुजा भ्रातराष्ट्रो कङ्गन्यग्रोधकादयः अभ्यधावन्नभिक्रुद्धा भ्रातुर्निर्वेशकारिणः तस्यानुजा भ्रातरोष्टौ तस्य அந்த கம்சன் மரணம் அடைஞ்சு தாழ கடந்துட்டு இருக்கான் இல்லையா, முக்தி அடைஞ்சாச்சு, மோட்சம் பிராபிச்சாச்சு கம்சன். ஆனா வெளியில பாக்குறவாளுக்கு ஒன்றும் அது தெரியாதே. பகவான் யாருக்கு திவ்ய தரிசனம் கொடுக்கணுமோ அவருக்கு மட்டும்தானே, அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தானே காணும், பாக்கியுள்ள வாழ்க்கை ஒன்றும் காணாது. கம்சன் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான், அது தெரியணும். அனவரதம் கிருஷ்ண தியானமானனாலேயே கம்சனுக்கு அது சித்திச்சது. ஆனா வெளியில இருக்கிற வாழ்க்கை ஒன்றும் அது தெரியாதே. கம்சனோடு நிறைய சகோதரன்மார் இருக்காளாம், 8 பேர் இருக்காளாம். அதுல கங்கன் யக்ரோதன் முதலான 8 பேர். முக்கியன்மாரா 2 பேரை சொல்றான் அந்த ஸ்லோகத்துல, கங்கன் யக்ரோதன். கம்சனோட அந்த சகோதரன்மார் கம்சன் இப்படி கிருஷ்ணன் வதம் பண்ணினான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மகாக்ரோதம் வந்து கொடுத்து தன்னோட அண்ணாவை வதம் பண்ணினானே சொல்லிட்டு கோபத்தால கிருஷ்ணனை வதிக்கணும் சொல்ற உத்தேசத்தோட கிருஷ்ணனுக்கு நேர பாஞ்சு ஓடி வரா கங்கன் யக்ரோதன் முதலானவா. என்ன சம்பவிக்கிறது? ததாதிரபசாம்ஸ்தாம்ஸ்து संयतान् रोहिणी सुतः अहन् परिखमुद्यम्य पशूनिव मृगाधिपः तथातिरभसांस्तांस्तु संयतान् रोहिणी सुतः. அந்த விதத்துல அதிவேகம் ஓடி வரக்கூடின அந்த அசுராள், கம்சன மாதிரி அவளும் அசுரன்மாரா தான் இருக்கணும். அப்படி வர அந்த கங்கன் யக்ரோதன் நேரம் ஓடி வரா, 8 பேர் வரா. 8 பேரும் இப்படி கிருஷ்ணனை வதிக்கலாம் சொல்லி வரத்த அவாக்கு முன்னாடி அண்ணான பலராமன் முன்னாடி வந்து நிற்கிறார். தன்னோட கையில் இருக்கிற பலமேறினதான அந்த ஆனை கொம்பு, குவலியா பீடத்தோட ஆனை கொம்பு கையில வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அதை பரிகத்த மாதிரி வச்சுண்டு அப்படியே இடிக்கிறார். இடிச்சு ஒரு சிம்ஹம் மிருகங்களை எப்படி வேட்டையாடுமோ அது மாதிரி அவளையெல்லாம் அந்த கொம்பாலே அடிச்சு வதம் பண்ணறார். नेदुर्दुन्दुभयो व्योम्नि ब्रह्मेशाद्या विभूतयः पुष्पैकिरन्दः सम्प्रेता शशंसुर्नृतुस्त्रियः. नेदुर्दुन्दुभयो व्योम्नि ब्रह्मेशाद्या विभूतयः. व्योम्नि दुन्दुभयः ஆகாசத்துல தேவதா கணங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணினா துந்துபி முழக்க ஆரம்பிச்சுட்டா. ब्रह्मेशाद्याः ब्रह्मा शिवन முதலானவா விபூதயः அம்சபூதன்மாரான நிறைய தேவதா கணங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதிகம் சந்தோஷம் உடைய அவ என்ன பண்ணினா ஆகாசத்தில் இருக்கிற திவ்யமான, சொர்க்கத்தில் இருக்கிற திவ்யமான புஷ்பங்கள், பாரிஜாதம் முதலான புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே மழை மாதிரி சொரியறா, புஷ்ப விருஷ்டி பண்ணறா. அதெல்லாம் கிருஷ்ணன் மேல விழருது. ஸ்திரியா நஜிதுஹு அங்க இருக்கிற தேவி கணங்கள் நிறைய பேர் இருக்காளே, அப்சர ஸ்திரீகள், அவளெல்லாம் பகவானோட இந்த ஒரு ஜெயத்தை கொண்டாடுறா, நர்த்தனம் பண்ணறா, சந்தோஷத்தோட நர்த்தனம் பண்ணறா. தேஷாம் ஸ்திரியோ மகாராஜ சுஹ்ரன் மரண துக்கிதாः தத்ராபியுர்விநிக்னத்யः ஷீர்ஷாண்யஸ்ருவிலோச்சனாः. தேஷாம் ஸ்திரியோ மகாராஜ, ஹே மகாராஜா பரீட்சித்தே, இப்படி ஆகாசத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் சந்தோஷத்தோட நர்த்தனம் பண்ண தாழ பூமியில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் ஆழ்றா. ஆறு இந்த ஸ்திரீகள்? அங்க மரணம் அடைஞ்சு கிடக்கிறாளே கம்சன், யக்ரோதன், கங்கன் முதலானவா, அவளோட பாரியமார். அவளுக்கெல்லாம் மகா சங்கடம். அவள்லாம் பதிவிரதைகள் அல்லவோ. தன்னோட பதி மரணம் அடைஞ்சு தாழ கிடக்கிறாரே, அதை பார்த்தும் அழாக்கி இருக்க மாட்டாளே அந்த சதிகள். அதனால அதிகம் சங்கடத்தோட, அதிகம் துக்கத்தோட ஓடி வரா. பரிதாபத்தோட தலையிலையும் வயிற்றுலையும் அடிச்சுண்டு கண்கள்லேருந்து அஸ்ரு இப்படி தாரியா ஒழுகிண்டு அந்த மிருத சரீரங்கள் பக்கத்துல வந்து நின்றுண்டு அவளை கெட்டிண்டு அழறா. शयानान् वीरशय्यायां पतीनालिङ्ग्य शोचति विलेपुस्सुस्वरं नार्यो विसृजन्त्यो मुहुःशुचः. शयानान् वीरशय्यायां पतीनालिङ्ग्य शोचति
வீரசையாயாம் யுத்த பூமியில ஷயானான் படுத்துண்டு அப்படியே மரணம் அடைஞ்சு கிடக்கிறா இல்லையா, அந்த பதிகளை பார்த்ததும் அந்த ஸ்திரீ ஜனங்கள், அந்த பத்னிமார் அவள அழறா, ஆலிங்கனம் பண்ணிட்டு அழறா. அந்த மிருத சரீரங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டு அதிகம் துக்கத்தோட பின்னியும் பின்னியும் விக்கி விக்கி அவ அழறா, என்னெல்லாமோ சொல்லிட்டு அழறா. கண்ணுகள்லேருந்து தார தாரையா கண்ணீர் அவளோட ஒழுகிறது. சுஸ்வரத்தோட அத்தியுச்சமான மதுரமான ஸ்வரத்தோட அவள்லாம் விலபிச்சு தொடங்கினா, அழ ஆரம்பிச்சு விட்டா. அந்த பதிகளோட விவிதமான குணங்களை பத்தி சொல்லிட்டு அந்த ஸ்திரீ ஜனங்கள் அழறா. ஹா நாதா பிரிய தர்மஜ்ஞ கருணாநாத வல்சல त्वया हतेन निहता वयं ते सगृह प्रजाः हा नाथा प्रिय धर्मज्ञा हा नाथा हे प्रिया धर्मज्ञा கருணாநாதா கருணை உள்ளவரே, வல்சலா வாத்சல்யம் உள்ளவரே, நீங்கள் இப்படி ஹனிக்கப்பட்டு இப்படி கிடக்கிறேளே, இப்படி கிடக்கிறத நான் பார்க்கறதுக்கு நான் என்ன நிர்பாகியம் பண்ணினேனோ, நான் ஒரு துர்பாகியவதி. நீங்கள் போனதுக்கு அப்புறமும் நான் எப்படி ஜீவன் தரிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் சொல்லி அழறா அந்த ஸ்திரீ ஜனங்கள். அப்போ இதெல்லாம் கேட்கறது நமக்கு தோணும், கம்சன் என்ன தர்மம் பண்ணினான், கம்சனுக்கு என்ன கருணை, கருணாநாதா தர்மஜ்ஞா அதெல்லாம் சொல்லி கூப்பிடுறாளே. எப்படிதான் முரடனா இருந்தாலும் தன்னோட பத்னியை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டானே கம்சன். அதனால தன்னை எப்படி ட்ரீட் பண்ணினா சொல்ற அந்த ஒரு பாவத்துல தான் அந்த ஸ்திரீ ஜனங்கள் இப்படி அழறா. அப்படி அவளை ஸ்துதிச்சுண்டு தற்கால துக்கம் நிமித்தம் அவளுக்கு விபரீத புத்தி வந்திருக்கலாம், அதனாலையும் அழறா. எப்பவுமே ஸ்வஜனங்கள் எத்தனைதான் துஷ்டனா இருந்தாலும் ஸ்வஜனங்கள் தன்னோட ஃபேமிலியில இருக்கிறவாள் அவளை தூஷிக்க மாட்டாளே, அவளுக்கு ஒரு மமத்தை இருக்குமே, அதனாலேயே அவ அந்த ஸ்திரீ ஜனங்கள் அழறா. त्वया विरहिता पत्या पुरीयं पुरुषर्षभ न शोभते वयमिव निवृत्तोत्सवमङ्गला त्वया विरहिता पत्या पुरीयं पुरुषर्षभ हे पुरुषश्रेष्ठा ராஜாவான உங்களை பிரிஞ்சு இந்த பட்டணம் அமங்கலமா எங்களுக்கு தோணுறதே. மங்களவாத்தியமும் ஒன்றும் இல்லை, ஆഘോഷங்களும் ஒன்றும் இல்லை. நீங்கள் மரணம் அடைஞ்சனால மாங்கல்யம் கழுத்தில் இல்லாக்கி அழுதுன்னு இருக்கிற விதவைகளான ஸ்திரீக்களான எங்களை மாதிரி இந்த புரியே இருக்கே, ஆபரணாதி அலங்காரம் எல்லாம் உபேட்சிச்சுண்டு இருக்கிற ஸ்திரீகளை மாதிரி இந்த புரி இப்போ எங்கள் கண்ணில் தென்படுறதே. ராஜா இறந்து விட்டா இப்படித்தானும் ஒரு பூமி இருக்கும் சொல்லி அழறா. अनागसां त्वं भूतानां कृतवान् द्रोहमुल्बणं तेने मां भोदशां नीतो भूतदृक् कोलभेदशम् अनागसां त्वं भूतानां முன்னாடி அவளோட சங்கடத்தை சூச்சிப்பிச்சுட்டு கொஞ்சம் காரியங்கள் சொன்னா. அதுக்கப்புறம் என்னனால நீங்கள் இந்த கதியை அடைஞ்சள் சொல்லி அந்த பதிகள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. கம்ச பத்னிமாருக்கு யதார்த்தமான என்னது, யதார்த்தமா என்ன நடந்திருக்குன்னுள்ளது போதம் வர ஆரம்பிச்சு கொடுத்து என்ன பண்ணினா, ஹே பர்த்தா, நீங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நிறைய கோரமான கர்மங்கள் பண்ணினள், அதனோட பலமாத்தான் நீங்கள் இப்படி இந்த சமயம் மரணம் அடைஞ்சு கிடக்கிறேன். ஒரு குற்றவும் பண்ணாத்த நிஷ்கலங்கமான அநேக ஜீவிகளையும் அநேக மனுஷாலையும் நீங்கள் கடினமா துரோகிச்ச இல்லையா ஜீவிச்சு இருந்த காலத்துல. அதனாலதான் சாக்ஷாத் ஈஸ்வரனே இப்போ உங்களுக்கு இந்த சிக்ஷையை தந்திருக்கார். அதுவும் சமுச்சிதம் தான். நஹி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. நல்ல கர்மம் பண்ணுறவா ஒரு காலமே தோஷ பலத்தை அடைய மாட்டா சொல்ற கீதா வாக்கியம் அனுசரிச்சுண்டே அந்த ஸ்திரீ ஜனங்கள் பேசுறா. பூதத்ருக்கோலபேதஷம், பூதங்கள் எல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு எப்படி நல்லது வரும் சொல்லி கேட்கலாமே. அது பிரமாணமே அந்த ஸ்திரீ ஜனங்கள் சொல்லறா, நீங்கள் இத்தனை காலம் துரோகிச்சுட்டு இருந்தனால தான், பிராணிகளை எல்லாம் உபதிரவிச்சுட்டு இருந்த காரணம் தான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு நிலை வந்திருக்கு சொல்லி அந்த ஸ்திரீ ஜனங்கள் அதுக்கு காரணமும் சொல்லிட்டு அழறா. சர்வேஷாமிஹ பூதானாம் ஏஷ
एष हि प्रभवाप्ययः गोप्ता च तदवध्यायी न क्वचित् सुखमेधते सर्वेषामिह भूतानामेष हि प्रभवाप्ययः इह सर्वेषां பூதானாம். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பூதங்களுக்கும் பிரபவாப்யயः உற்பத்தியும் லயவும் ஸ்தித்யுத்பத்யந்த ஹேதவே சொல்லி வரும் இல்லையா. ஸ்திதி, உற்பன்னம், லயம், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் மூணுக்கும் காரணமானது ஆறு? சாக்ஷாத் பகவான். அந்த பகவான் தான் நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கார். கிருஷ்ணனை காட்டி சொல்றான் அந்த ஸ்திரீ ஜனங்கள். அந்த பகவான் இவன்னே சொல்றாங்க. ஏஷஹி இந்த கண்ணன் தான் அந்த பகவான். கோப்தாச்ச எல்லாரையும் ரட்சிக்க கூடினவராக்கும். ததவத்யாயி அந்த பகவான், அப்பேற்பட்ட அந்த பகவானோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்காக்கி அவரை அவமானிச்சனால தான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு கதி வந்திருக்கு. அப்படி பகவானை அபமானிச்சவா, பகவானை திரஸ்கரிச்சவா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவளுக்கு நல்ல கதி வராது சொல்லி இந்த ஸ்திரீ ஜனங்கள் சொல்லறா. எல்லா காலத்திலையும் எல்லா திக்கிலையும் உத்தரோத்தரம் துக்கம் தான் அவளுக்கு உண்டாகும் சொல்லிட்டு அழறா. ஆனா அதனோட ஆப்போசிட்டாக நடந்திருக்கீங்க. வெளிப்பட பாக்குறது இந்த ஜனங்களுக்கு தெரியாதே கம்சனுக்கு என்னாச்சு, மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கம்சனுக்கு என்னாச்சுங்கிறது இவாளுக்கு தெரியாது. இவாளோட கண் முன்னாடி கம்சன் இப்படி தாழ மரணம் அடைஞ்சு கிடக்கிறான். மேலெல்லாம் ரத்தம் பிரவிச்சுண்டு ரொம்ப வெளி அனுபவிச்சு பட்டு போன மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. சத்தியமா என்ன சம்பவிச்சது? பகவான் அவனுக்கு தர்சனம், திவ்ய தர்சனம் கொடுத்து அவனுக்கு சாரூபிய முக்தி கொடுத்து தன்னோட கூட எடுத்துட்டு விட்டான். வைகுண்ட தாமத்துக்கு போயாச்சு கம்சன். அதுவும் இவ்வாளுக்கு தெரியாதே. அதனால அந்த பகவான் கிட்டக்கு அபச்சாரம் பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு லோகத்துல போனாலும் நல்லது வருத்தாது சொல்லி உள்ள இருக்கிறவாளுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்றாங்க. நம்மளாருமே அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. கம்சனுக்குன்னு ஒரு வாட்டை, கம்சனோட அந்த வேலை யாரும் போயிடக்கூடாது. பகவானை பயத்தாலேயோ துவேஷத்தாலேயோ அசூயாலேயோ பகவானை பஜிக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் சுககரமானதல்ல. நம்ம பிரேமத்தோட பகவானை ஆராதிக்கிறதும் அசூயோட ஆராதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல வித்தியாசம் உண்டு. நம்ம அனுபவிக்கிற சுகத்தை அவ அனுபவிச்சு விட முடியுமா? முடியாது. அதனால தான் அந்த ஒரு லெசனை லோகத்துக்கு காட்டுறான் இந்த பத்னிகள். இவாளோட வாக்கு மூலம் சுகபிரம்ம ரிஷி வியாசாச்சாரியர் நமக்கு உலகத்துக்கு காட்டித்தரார். ஸ்ரீ சுக உவாச்ச இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஸ்திரீ ஜனங்கள் அழுதுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது? சுகபிரம்ம ரிஷி சொல்றார். ராஜயோஷிதாஸ்வாஸ்ய பகவான் லோகபாவனः யாமாஹுர்லௌகிகீம் சம்ஸ்தா ஹதானாம் சமகாரயத். ராஜயோஷித ஆஸ்வாஸ்ய பகவான் லோகபாவனः லோகபாவனः லோகத்தை பாலிக்க கூடின பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ராஜயோஷித பாரியர்களான அந்த ஸ்திரீ ஜனங்கள் கிட்டக்க அவகிட்டக்க போய் ஆஸ்வாசிய அவளெல்லாம் ஆஸ்வசிப்பிக்கிறானா. ஹதானாம் லௌகிகீம் யாம் சம்ஸ்தாமாகுஹு தாம் சமகாரயத். மரணம் அடைஞ்சு கிடக்கிற எல்லாருமே மாமன்மாரு தானே. 8 பேரு ப்ளஸ் 1 9 கம்சன் எல்லாருமே மாமன்மாரு தானே. இப்போ கிருஷ்ணன் பந்து அல்லவா இவாளோட. அப்போ அவளோட குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் இருப்பாளே, அவளை வச்சுட்டே இவாளுக்கு லௌகிகமான என்னென்ன காரியங்கள் பண்ணறதுக்கு உண்டு, ஸ்ராத்தாதி கர்மங்கள் எல்லாம் உண்டு இல்லையா. அந்த விதமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணலாம் சொல்லி கண்ணனே ஏற்பாடு பண்ணுறான். அதுதான் நீங்க தெரியணும். பகவான் ஆஸ்வசிப்பிக்கிறான். இவாளுக்கு யாருக்குமே கொஞ்சம் கூடி பகவான் மேல துவேஷம் தோணவே இல்லை. அதுதான் ரசம் இங்கே. காரணம் அந்த பகவானை அப்படி நமக்கு நெகட்டிவா கண்டுவிட முடியாது. எல்லாருக்குமே அந்த பகவான் கிட்டக்க பிரேமம் தான் உண்டாகும். 1-2 பேர் கம்சன் ராவணன் 1-2 பேருக்கு தான் அப்படி தோணும் பகவான் கிட்டக்க. அப்போ அதனால யாருக்குமே அந்த பகவான் கிட்டக்க சத்ருபாவம் வரவே இல்லை. அந்த ஸ்திரீ ஜனங்களுக்கும் வரலை. அதனாலேயே பகவான் அவளை ஆஸ்வசிப்பிக்கிறான். மேற்கொண்டு 12 காரியங்கள் எல்லாம் பண்ணறான். மாதரம் பிதரம் செய்வ மோச்சயித்வாத பந்தனாத் கிருஷ்ணராமௌ வவந்தாதே சிரசா ஸ்பிருஷ்ய பாயாதயோः. மாதரம் பிதரம் செய்வ மோச்சயித்வாத பந்தனாத் அத
கிருஷ்ணராமோ மாதரம் பிதரம் சயேவ. அதுக்கப்புறம் என்ன பண்ணறான் கண்ணன்? எத்தனை காலமா வசுதேவரும் தேவகியும் இந்த காராகிரகத்தில் அடைஞ்சு கிடக்கிறான். பிறந்த அன்னைக்கு கிருஷ்ணனை பிரிஞ்சதாகும். பின்ன கிருஷ்ணனை பார்த்துட்டே இல்லையாவா? கண்ணனை எப்போ பார்ப்போம்னு சொல்லி ஏங்கின்னு இருக்கிற அந்த வசுதேவரையும் தேவகியும் பார்க்கலாம் சொல்லி கண்ணனும் ராமனும் போகிற. அங்கே போய் தன்னோட அம்மா அப்பான நிஜமான அம்மா அப்பான தேவகியும் வசுதேவரையும் காராகிரகத்திலேருந்து அவள் அந்த பந்தனம் எல்லாம் போட்டு வச்சிருக்கா, அதெல்லாம் அழிச்சு விட்டு அவளோட காலில் சாஷ்டாங்கமாக ராமனும் கேசவனும் நமஸ்காரம் பண்ணறா. தேவகி வசுதேவಶ್ಚ விஜ்ஞாய ஜெகதீஸ்வரௌ கிருத சம்பந்தனௌ புத்ரௌ சஸ்வஜாதேன சங்கிதௌ. தேவகி வசுதேவಶ್ಚ விஜ்ஞாய ஜெகதீஸ்வரௌ தேவகி ச வசுதேவஹ ச. தன்னோட குழந்தைகளான பலராமனும் கிருஷ்ணனும் வந்தாச்சு. திரும்பி வந்த குழந்தைகளை ஒரு அம்மா அப்பா எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஓடி போய் கட்டிக்கணும், முத்தம் விடணும், கொஞ்சணும், ஆசையை காட்டண்டாமா? அது ஒன்றும் காட்டாக்கி அப்படியே நின்றுட்டு இருக்கா ரெண்டு பேரும். அவளுக்கு சந்தோஷம் இருக்கு தன்னோட புத்திரன்மாரான ரெண்டு பேரும் திரும்பி வந்தா. ஆனா இத்தனை நேரம் காட்டினதான ஆச்சரிய சேஷ்டைகள் எல்லாம் அவளும் பார்த்துட்டு தானே இருக்கா. இவா ஈஸ்வரன்மாராக்கும் சொல்ற பாவம் இருக்கு. அதனால அவ அஞ்சலி பந்தம் பண்ணிட்டே வரவேற்கிறா கிருஷ்ணனின் ராமனி. அவளுக்கு ஸ்தோத்திர நமஸ்காராதிகள் எல்லாம் பண்ணறா. அன்னைக்கு பகவான் அன்னைக்கு ஆவிர்பவிச்சப்ப எப்படி இவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினாளோ, வசுதேவர் ஒரு ஸ்தோத்திரம் தேவகி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினாலே அதே மாதிரி இப்பவும் பண்ணறாளாம். அவளுக்கு புத்திரன்மார்கிட்ட பன்னெண்டுதான ஆலிங்கநாதிகள் ஒன்றும் பண்ணறதுக்கு தோணவே இல்லை சொல்றா. அங்க அத்தனைக்கு மகாத்மியம் தெரியறது. பகவானோட மகாத்மியம் தெரியற சமயத்துல அவன்கிட்ட அந்த பிரேம கொஞ்சம் தாழ்ந்துடும் இல்லையா? அதுதான் இங்க காட்டுறான். அப்படி இந்த அத்தியாயம் முடியாது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்த்தே கம்சவதோ நாம சதுஷ்சத்வாரிம்ஷத்தமோऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द. राधे कृष्ण.